Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்தங்களி எந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ உளுந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் சாப்பிடணும், இவங்க சாப்பிட கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எந்த பிரச்சனையுமே வராது உளுந்து சாப்பிட்டோம்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் உங்கள் வீட்டில் கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க, இல்லைன்னா ஃபீடிங் பண்ணுறவங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த உளுந்தங்களி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஹீமோகுளோபின் எல்லாமே உளுந்துலேருந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளை மாதிரி காய்கறி பழம் அதெல்லாம் அவங்க வித்தியாசமாக வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேழ்வரகு கூழ், உளுந்தங்களி, கம்பங்கூழ் இந்த மாதிரி ஐட்டம் தான் அவங்க ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தெம்பாகவே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஹீமோகுளோபின் எல்லாமே கூட இருக்குது. இப்போ உளுந்தில் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது இது டைஜஸ்ட் ஆகுமா நம்ம குழந்தைக்கு, இல்லை எதனாச்சும் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய எல்லா இதுவுமே உளுந்தில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தில் மெக்னீஷியம் இருக்குது, நார் சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதோட ஜீரணிக்கக்கூடிய தன்மை ரொம்ப சீக்கிரம் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக அதை கொடுக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் மெக்னீஷியம்லாம் இருக்கிறனால நம்ம தசைக்கு அது ரொம்ப உறுதியாக இருக்கும். அப்போ அதனால தான் இது என்னென்னா நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, அப்புறமா ஞாபக மறதி இருக்கிறவங்களாம் இந்த உளுந்தை டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து இப்போ டெலிவரி ஆகிருக்கும்ல அவங்களுக்குலாம் பேக் பெயின் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கன்சீவாக இருக்கவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். இந்த மாதிரி இடுப்பு வலி வரும்போது இல்லை ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குனா இடுப்பு வலி ஒரு பெரிய இதாகவே இருக்கும், முதுகு தண்டு வலி இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா டெய்லி உளுந்தங்களி, உளுந்த வடை இந்த மாதிரி சாப்பாடில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏன் உளுந்து லேடிஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஜென்ஸுக்கும் இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலலாம் போயிட்டு வரும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிரும். அப்போ நமக்கு நீர் கடுப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி உளுந்து கூட கொஞ்சம் தேன் கலந்தெல்லாம் சாப்பிட்டோன்னா அது டக்குன்னு கேட்கும். பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை யாருக்குமே வராது. இதை சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல சொல்யூஷன் தெரியும். இப்போ இதை சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் வீட்டில் குழந்தைக்கு செய்யும் போதே வீட்டில் எல்லாருமா செஞ்சு ஒவ்வொரு கப் குடிச்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானது, உங்கள் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க, அதாவது சடங்கான பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அப்போ தான் வயசுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு 3 நாள் இதை கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யணும், அது கூட நான் கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன். அது ரொம்ப சத்து. இப்போ நம்ம கிண்டுறது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கர்ப்பப்பை இப்போவே அவங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். அப்போ வளர அவங்களுக்கு அந்த சத்து வேஸ்ட்டாகவே போகாது. அப்போது நம்ம ஸ்கூலில் இருந்து வர பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம டெய்லி பிள்ளைங்களுக்கு என்ன செய்வோம், காஃபி இல்லை பால் எதுனாச்சும் கொடுப்போம். அதுக்கு பதிலாக இதை ஒரு கப் நம்ம குழந்தைக்கு கொடுத்தோன்னா உங்கள் குழந்தைக்கு அது ரொம்ப சத்து. சின்னதுலேருந்தே குடிச்சு பழகிட்டாங்கன்னா அது வெறுக்க மாட்டாங்க, குடிக்க பழகிக்குவாங்க. அதனால இன்னைக்கு உளுந்தங்களி எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து தொளி இல்லாத வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட இது ரொம்ப சத்து. அதனால் நான் இந்த உளுந்து எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு அரை கருப்பட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தேவைக்கு ஏற்பபடி எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 50 கிராம் உளுந்து போதும். இப்போ நான் எனக்கு 200 கிராம் வேணுங்கிறனால நான் அதுக்கேற்றபடி அளவு சொல்கிறேன். நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா இனிப்பு குறைச்சிக்கோங்க. அப்புறமா பாகு காய்க்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு சுக்கு, அப்புறம் 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி செய்யலாம் சொல்கிறேன். முதல்ல உளுந்தை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா உளுந்தை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா கழுவி ஊற வைக்கணும். வறுத்துக்கலாம் நல்லா.
எதுக்காக உளுந்தை வந்து வறுத்து உளுந்தங்களிக்கின்றோன்னா அப்போ தான் அந்த ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்காது நம்ம குடிக்கும்போது. குழந்தைங்களுக்கும் டக்குன்னு குடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறோம். அதனால் லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா வறுத்துக்கிட்டோம். அது வறுத்தோடனே நமக்கு வந்து ஒரு மணம் வரும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் உளுந்து நல்லா வறுத்துட்டோன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன செய்யுங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா கழுவி வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைங்க. இங்கே காட்டுறேன். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. தொளி இல்லாத உளுந்துனா டக்குன்னு ஊறிடும். இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 2 மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணுன்னா, மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கிண்டும் போது திருத்திராக இருக்காது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதுக்காக. நம்ம ஊற வச்ச தண்ணியும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை ஊற்றி அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கழுவி தான் ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் சின்ன குழந்தைங்களால சாப்பிட முடியும். நல்லா உளுந்து வந்து ஊற வச்சனால நமக்கு வந்து இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இதாகிருச்சு. இப்போ அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்க்கிறது காட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி, ஏலக்காய், சுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். பாகுக்கு பார்த்திங்கன்னா பதம்லாம் எதுவும் கிடையாது. கருப்பட்டி வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிட்டா அதுவே போதுமானது. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த சுக்கு, ஏலக்காய் எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம போட்டோம். சுக்கு எல்லாத்தையுமே நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பாகு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இது வந்து நல்லா ஒரு கொதிச்சு கருப்பட்டி வந்து நல்லா கரையணும். அவ்வளோதான். நமக்கு வேறு எந்த பதம்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப சத்து. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வெள்ளைப்பூடு சேர்ப்பாங்க, சிலவங்க பச்சரிசி சேர்த்து செய்வாங்க, சிலவங்க தேங்காய் பால் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் உளுந்து பாகு மட்டும்தான் காய்ப்பேன். ஏன்னா உளுந்துலேயே அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம அது கூட இதெல்லாம் சேர்த்து அதோட சத்தை வந்து இது பண்ணிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக அப்படியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து இது கூட பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ கலக்குவோம்ல தண்ணி ஊற்றி, அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். பெரியவங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிட்ணும், இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப சத்தானது கூட. இப்போ உளுந்த சோறுலாம் கிண்டி கொடுப்பாங்க வீட்டில். ஆனால் குழந்தைங்களுக்கு சோறு கொடுக்க முடியாதனால இந்த மாதிரி உளுந்த களி மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து. அதனால் வாரத்தில் ஒரு வாட்டினாச்சும் மறக்காமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கருப்பட்டி வந்து நல்லா கரையட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, கருப்பட்டியும் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதை வந்து கட்டி சேராமல் நல்லா கலக்கிக்கோங்க. இன்னும் கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 200 மில்லி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா கட்டியாகி வரும்போது தண்ணி தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டே ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றின 200 மில்லி தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வேணால் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. சின்ன குழந்தைங்கன்னா தேங்காய் பால் ஊற்றினா உங்கள் இஷ்டம் ஊற்றிக்கோங்க. ஆனால் தண்ணி ஊற்றினாலே நல்லா தான் இருக்கும். பெரியவங்க அப்படின்னா ஊற்றி வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து கெட்டி சேராமல் கிண்டி விடலாம். இப்போது சிம்மில் வச்சே கிண்டுங்க. அப்போ தான் வந்து இதாகும், டக்குன்னு கெட்டி பிடிக்காமல் வரும். இப்போ நான் வந்து 200 கிராம் உளுந்துக்கு அரை கருப்பட்டி போட்டிருக்கேன். அந்த இனிப்பே சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் வந்து 3/4 கருப்பட்டி கூட போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக கொடுத்தே பழக்கிறது நல்லது. இது வந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இது கெட்டியானோடனே
2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டி கொடுங்க. அதே இது கொஞ்சம் பாருங்கள், உளுந்தங்களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தை கொடுக்குற மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு காட்டுறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குனால நெய் ஊற்றி கொடுத்தோன்னா நல்லா மணமாக இருக்கும், சாப்பிடுவாங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க, இல்லைன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பொண்ணு யாராச்சும் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, இல்லை சடங்கான பொண்ணுங்க இருந்தாங்கன்னா, இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கலக்கி கொடுங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்குறது வந்து சத்தும் கூட. சடங்கான பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் இது வந்து கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த சத்து எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பெரியவங்களும் இது வந்து கிண்டி சாப்பிட்டா எந்த நோயுமே வராது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ செஞ்சு குழந்தைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சத்தும் கூட. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.